வணக்கம். குரூப் 4 2014 கேட்ட கேள்வி. விடுபட்ட எண்ணை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இது ஒரு பசில் மாதிரி இருக்கு. 1 இருக்கு, 2 இருக்கு, 9 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, 35 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு, 91 இருக்கு, 4 இருக்கு, 5 இருக்கு. இங்க ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பசில் மாதிரி ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சம் தான். இப்போ பாருங்க, இந்த 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணா 9 கிடைக்கும்? 1 நம்ம கியூப் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும். அதே மாதிரி 2வை கியூப் பண்ணோம்னா நமக்கு 8 கிடைக்கும். இப்போ இந்த 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி பாருங்க, 2வை கியூப் பண்ணா 8 கிடைக்கும், 3யை கியூப் பண்ணோம்னா 27 கிடைக்கும், ரெண்டையும் ஆட் பண்ணா 35 கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு இங்கே என்ன பண்ணணும்? 4ஐ கியூப் பண்ணணும், 5ஐயும் கியூப் பண்ணணும், ரெண்டையும் கூட்டினா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். 4 கியூப்னா நமக்கு 64 கிடைக்கும், அப்புறம் 5 கியூப்னா 125 கிடைக்கும். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு 189 கிடைக்கும். 189 இதான் நமக்கு இந்த இடத்துல வர்ற ஆன்சர். குரூப் 2 2016 கேட்ட கேள்வி, x ரூட் ஆஃப் ஒய் ரூட் ஆஃப் இசட் ரூட் ஆஃப் ஏயின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது பார்க்கறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு சம். இதுக்கு சின்ன ஒரு ட்ரிக் தான் இருக்கு. என்ன பண்ணணும்னா, இந்த ரூட்ல உள்ள எல்லா வேல்யூயும் மல்டிப்ளை பண்ணிடணும். அப்படின்னா இங்க பாருங்க, எக்ஸ் ஒய் இசட் இந்த மூணையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஒய் இசட் கிடைக்கும். அப்புறம் இந்த ரூட் ஏவை அப்படியே எழுத வேண்டியதான். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இவ்வளவுதாங்க. a/b = 6:7 எனவும் b/c = 8:9 எனவும் இருப்பின் a/c-யின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம a b c எழுதிக்கலாம். இப்போ a-க்கு நேராக a எழுதிக்கலாம், 6 இருக்கு. b-க்கு நேராக 7 எழுதிக்கலாம். அடுத்து b/c-னா 8:9, b-னா 8 இருக்கு, c-ல 9 இருக்கு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஒரு நம்பர் இல்லை. இப்போ நம்ம இது கிட்ட நம்பர் எடுத்து இங்கே எழுதிக்கலாம், அப்புறம் 7 போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே நம்பர் இல்லை, இந்த 8 எடுத்து இங்கே எழுதிக்கலாம், பக்கத்தில் நம்பர் எடுத்து எழுதிக்கணும். இப்போ நம்ம இந்த ரெண்டையும் பெருக்கணும். 7 × 9 9 63 கிடைக்கும். அதே மாதிரி 6 × 8 8 48 கிடைக்கும். இதான் நமக்கு a/c இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டையுமே 3 டேபிளில் காமனாக கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது என்ன வரும்னா, 48 கட் பண்ணும்போது 16 கிடைக்கும். அதே மாதிரி 63 நம்ம கட் பண்ணும்போது 21 கிடைக்கும். அவனுக்கு தேவையான ஆன்சர் 16:21. குரூப் 4 கேட்ட கேள்வி, -7 பவர் x + 2 × -7 பவர் 5 = -710 எனில் x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதில் ஒரு லாஜிக் யூஸ் பண்ண போறோம். பாருங்க, பேஸ் ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டு பவரையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதான் இதில் அப்ளை பண்ண போறோம். இப்போ பாருங்க, -7 -7 -7 பேஸ்லாம் சேமா இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம்? பவர் எல்லாம் ஆட் பண்ணலாம். அப்படின்னா பாருங்க, பவர் என்ன இருக்கு? x + 2 இருக்கு, இங்க பவர் 5 இருக்கு. ஆட் பண்ணா என்ன வருமா? இங்க 10 வருமா? தெரியாச்சு. இப்போ பாருங்க, இந்த 2 கூட 5 ஆட் பண்ணா 7 கிடைக்கும், = 10. இப்போ இந்த +7 இந்த பக்கம் வரும்போது -7 ஆயிருமா? அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? x = 10 -7 கிடைக்கும். 10ல 7 மைனஸ் பண்ணா நமக்கு மிச்சம் 3 கிடைக்கும். அப்போ நமக்கு x ஓட வேல்யூ 3. குரூப் 4 கேட்ட கேள்வி, 3/4 பெருக்கல் 5/8 வகுத்தல் 1/2 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 3/4 அப்படியே எழுதிக்கலாம். 3/4 பெருக்கல், இப்போ நமக்கு இங்கே வகுத்தல் இருக்கு. நம்ம இந்த வகுத்தலை என்ன பண்ண போறோம் அப்படின்னா அப்படியே பெருக்கலா மாற்ற போறோம். பெருக்கலா மாற்றும் போது இந்த கீழே நம்பர் மேலே வந்துடும், மேலே நம்பர் கீழே வந்துடும். அப்போ நமக்கு மேலே 2 வரும், கீழே 1 கிடைக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம்? கட் பண்ணலாம். பாருங்க, 2 2 4 2 8. இப்போ நமக்கு கிடைக்கிறது 3/4 பெருக்கல் மேலே 5 இருக்கு, கீழே 4 இருக்கு. இப்போ பாருங்க, 3 5 15, 4 4 16. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 15/16. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் a = 5, n = 30 மற்றும் l = 121 எனில் அதன் கூடுதல் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபார்முலா Sn = n/2 a + l. இப்போ நம்ம இதெல்லாம் அப்ளை பண்ணலாம். பாருங்க, n நமக்கு என்ன இருக்கு? n 30 இருக்கு, 30/2. அடுத்து a + l இருக்கு, a 5 இருக்கு, பிளஸ் l நமக்கு 121 இருக்கு. பாருங்க, 2 2 15 2 30. அப்போ நமக்கு 15 கிடைக்குது. அதே மாதிரி 5ஐயும் 121 கூட்டலாம். அப்போ நமக்கு கிடைக்கிறது 126. இப்போ நம்ம ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணலாம். 15 × 126னா நமக்கு கிடைக்கிறது 1890. இதான் நமக்கு தேவையான ஆன்சர். குரூப் 4 கேட்ட கேள்வி, 4/11 - x = -7/11 இன் x இன் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ நம்ம இங்க 4 - 11 - x இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ நமக்கு 4 - 11 × x-னா 11x கிடைக்கும். kilo 11 அப்படியே எழுதிக்கலாம். = இங்க என்ன இருக்கு? -7/11 இருக்கு. இப்போ இந்த 11ம் இந்த 11ம் கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம இந்த 4 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 4 நம்ம இந்த கொண்டு வரலாம். இல்லைன்னா பிளஸ் அர்த்தம், பிளஸ்ல இருக்கு அப்படிங்கும்போது மைனஸா வரும். இப்போ நமக்கு மிச்சம் -11x அப்படியே இருக்கும். அப்புறம் இங்க -7, இந்த 4 இங்க வரும்போது -4 மாறிடும். 7 - 4னா நமக்கு ரெண்டுமே சேம் சிம்பிள் ஆட் பண்ணலாம். அப்போ 11 கிடைக்கும். பிக் நம்பர் 7, சிம்பிள் மைனஸ்னா மைனஸ் போட்டுக்கலாம். -11 இங்க நமக்கு -11x இருக்கும். இந்த -11xம் இந்த -11 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு x = 1 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர்.
குரூப் 4ல கேட்ட கேள்வி 10 பவர் எக்ஸ் பை 10 பவர் -3 ஈக்குவல் டு 10 பவர் 9 எனில் எக்ஸின் மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணலாம்னா இந்த கீழே உள்ள இந்த எக்ஸை இந்தவும் கொண்டு வரலாம். இது இங்கே வகுத்தல்ல இருக்கு அப்படிங்கும்போது பெருக்கலாக வரும், டிவிஷன் மல்டிப்ளையாக வந்துடும். அப்போ நமக்கு 10x ஈக்குவல் டு 10 பவர் 9 இது இங்கே வரும்போது மல்டிப்ளையாக வரும். அப்படின்னா 10 பவர் -3 வரும். இப்போ நமக்கு ரெண்டு பேஸும் சேமாக இருந்தால் என்ன பண்ணலாம், பவர் ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணலாமா? அப்படின்னா 10 9 இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ நம்ம மைனஸ் தான் போகணும், -3. அடுத்து பாருங்க 9ல் 3 போச்சுன்னா நமக்கு 6 கிடைக்கும். 10 பவர் 6 ஆயிரும். இங்கே நமக்கு 10 பவர் எக்ஸ் இருக்குது. பாருங்க பேஸ் சேமாக இருக்குது, 10 10. அப்போ நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம். அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 6 கிடைக்கும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 6ன்னு அர்த்தம். நமக்கு இதான் தேவையான ஆன்சர். இது எக்ஸின் 15% ஈக்குவல் டு ஒய்யின் 20% எனில் எக்ஸ் இஸ் டு ஒய் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எக்ஸ் இன்னுன்னு இருக்கு, இந்த இன்னுன்னு வந்தாலே நமக்கு மல்டிப்ளைன்னு அர்த்தம். அப்போ நமக்கு எக்ஸ் இன்ட்டு இந்த 15% என்ன பண்ணலாம்னா பை 100ன்னு போட்டுக்கலாம். அப்படின்னா 15/100. அதே மாதிரி பாருங்க இங்கே ஒய் இருக்கு, ஒய் போட்டாச்சு. இன்னும் என்ன போடணும், பெருக்கல் போடணும். அப்புறம் 20% என்ன போடணும், 20/100ன்னு போட்டுக்கலாம். இப்போ வந்து இந்த 100 கேன்சல் ஆயிரும், இந்த 100 கேன்சல் ஆயிரும். இப்போ நமக்கு எக்ஸ் இன்ட்டு 15னா 15x கிடைக்கும். அதே மாதிரி ஒய் இன்ட்டு 20னா 20y கிடைக்கும். இப்போ நம்ம இந்த ஒய் இந்த பக்கம் கொண்டு வரலாம், அதே மாதிரி இந்த 15 இந்த பக்கம் கொண்டு வரலாம். அப்போ நமக்கு எக்ஸ் இந்த 15 பெருக்கள் அப்போ இங்கே வரும்போது வகுத்தலா வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 20 அங்கே அப்படியே இருக்கும். இந்த 15 பெருக்கள் இங்கே வரும்போது வகுத்தலா வரும். இப்போ கட் பண்ணலாமா? 5வது டேபிளில் 3 5 15 4 5 20. அப்போ நமக்கு எக்ஸ்னா 4ன்னு அர்த்தம், அதே மாதிரி ஒய்னா 3ன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஆன்சர் வந்து ரேஷியோவில் இருக்குது. அப்போ நம்ம வந்து 4:3 எழுதிக்கலாம். இதான் நமக்கு தேவையான. குரூப் 4 2014 கேட்ட கேள்வி எக்ஸ் x+2 x+4 x+6 x+8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. சராசரினா ஆவரேஜ். இப்போ நமக்கு சராசரினாலே ஃபார்முலா என்னது, எக்ஸ் பார் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என் தான் ஃபார்முலா. இதில் எக்ஸ் பார்ங்கிறது சராசரி. இப்போ நமக்கு இதில் சராசரி கொடுத்துட்டாங்க கொஸ்டின்லையே. என்ன இருக்குது, 20 இருக்குது, எடுத்து எழுதிக்கலாம். 20 ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ்னா, சமேஷன்னா நமக்கு கொடுத்த எல்லா நம்பரையும் கூட்டணும், அதான் சமேஷன். இப்போ எல்லாத்தையும் கூட்டலாமா? அதில் எக்ஸ் எல்லாம் கூட்டலாம், அப்புறம் நம்பர் எல்லாம் கூட்டலாம். இங்கே ஒரு எக்ஸ், இங்கே 1 2 3 4 5 மொத்தம் 5 எக்ஸ் இருக்கு. ப்ளஸ் 2 6 12 20 மொத்தம் நம்பர்லாம் கூட்டினா 20 கிடைக்கி. பை என், என்னன்னா எண்ணிக்கை. மொத்தம் நமக்கு இங்கே 5 நம்பர் இருக்கு. அப்படின்னா என்னன்னா 5 எழுதிக்கலாம். இப்போ நம்ம எல்லா நம்பரையும் இந்த பக்கம் கொண்டு வரலாம். இப்போ பாருங்க இந்த 5 இங்கே இருக்கு, இது வந்து வகுத்தல்ல இருக்கு. அப்போ இங்கே வரும்போது பெருக்கலா வரும். அப்படின்னா 20 பெருக்கல் 5. அடுத்தது இந்த 20 வந்து இங்கே ப்ளஸில் இருக்குது, அப்போ இங்கே வரும்போது மைனஸாக வரும். -20 ஈக்குவல் டு 5x இருக்குது. இப்போ பாருங்கள் 20 × 5னா 100 -20 ஈக்குவல் டு 5x. 100ல் 20 கழிச்சா மிச்சம் 80 இருக்கும். ஈக்குவல் டு இந்த 5xல உள்ள 5 இங்கே பெருக்கல்ல இருக்குது. அப்போ இங்கே வரும்போது வகுத்தலாக வரும். அப்போ நமக்கு பை 5ன்னு கிடைக்கும். இங்கே எக்ஸ் மட்டும் இருக்கும். 4 5 5 16 5 80. அப்போ நமக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 16 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். இது நமக்கு ஆப்ஷன் ஏல இருக்கா, பியில் இருக்கா, சியில் இருக்கா, டியில் இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.